ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம சரவணன் இருக்காரு. நம்ம தங்கமயில் மூஞ்சையே பார்க்க பிடிக்காம அவர் கீழே படுப்போம். படுக்க போக மாமா இப்படி எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்னு சொல்லிட்டு வேகமாக கோவத்தில் கத்திட்டாங்க. என்னடா பாடுறா அது மயிலுக்கெல்லாம் கோவம் வர்றது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. மயிலையே டென்ஷன் பண்ணி பார்த்துட்ட நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவ இப்படி தான் கத்திட்டு இருப்பான்னு சொல்லிட்டு உடனே போர்வையும் தலகாணியும் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்து நின்று கத்த ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை விஷயத்தில் நான் போய் சொல்லுன்னு சொல்லி கத்த 3 தடவை அழுத்தி சொன்னதில் கோமதி அம்மா வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து என்னடான்னு சொல்லி கேட்க ஃபேன் ஓடலன்னு ஒரு பொய்யை உருட்டிட்டு கடைசியில் ரூம்குள்ளே போகிறாங்க. இப்படி என்னை கொடுமைப்படுத்துறியடி பாதகின்னு திட்டாங்க. டே அப்பா நல்லா வருவாப்பா நீ, நல்ல குழந்தை விஷயத்தில் நானும் தான் ஏமாந்தேன், அதுக்காக இவ்வளோ டென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் இந்த குத்து நடந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம கதிர் ஒரு பக்கம் வந்து உள்ளே நின்ன உடனே நம்ம ராஜ் அப்படியே நைஸாக ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தா நான் டான்ஸ் போட்டியில் கலந்துக்கலான் இருக்கேன்னு சொல்லி கேட்க வேணான்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் பிடிக்கல, வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்காது, தயவுசெய்து நீ இதை கலந்துக்காதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன விஷயத்துக்காக? அமௌண்ட் 10 லட்சம்னு கேட்ட உடனே பார்த்தோன்னே நினச்சாங்க, ஆஹா இவன் நமக்காக தான் கலந்துக்கிறான்னு அவருக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. உடனே கோச்சிக்கிட்டு படுத்துட்டாங்க. மறுநாள் காலையில் விடுது. உடனே எந்திரிப்பா நல்லா ஓடுன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க கிரவுண்டில் போய் நின்று. உடனே இப்படி என்கரேஜ் பண்ணுற புருஷன் கிடைக்க நீ எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும். தன்னோட கனவு பெருசாக நினைக்காம பொண்டாட்டியோட கனவை நிறைவேற்றுறவங்களாம் இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அதாவது ரியல் லைஃப்பில் 1-2 பேர் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற போது நீ ஏமா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நான் டான்ஸில் கலந்துக்கணும்னு வீம்பு பிடிச்சிக்கிட்டு கடைசியில் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்று பாண்டியன்ட்ட விஷயத்த சொல்லலான்னு இங்கே வர்றதுக்குள்ளே இங்கே வயலை விற்கலான்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. உடனே தங்கமயிலுக்கு மூக்கு வேர்த்துருச்சு. எல்லாருக்கும் தானே பங்கு வரணும்னு கேட்க ஆரம்பிச்சிச்சு. குடும்பத்துக்குள்ள நல்லா குழப்பத்தை உண்டு பண்ற ராஜு ஒரு பக்கம் பாண்டியன்ட்ட கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு